உள்ளே போன மறு நிமிஷம் உள்ளே போயிட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் உள்ளே போய் இப்போ நவீனமாக அந்த இன்ஸ்பெக்ஷனுக்காக உள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது 364 வயலேஷன்ஸ் இருந்துதான். மருந்து தயாரிக்கிற இடத்துலேருந்து, மருந்தை பேக் பண்ணுற இடத்துலேருந்து, ரா மெட்டீரியலில் ஸ்டோர் பண்ணுறதுலேருந்து, அது மருந்தாக வெளியில் வந்து ஸ்டோர் பண்ணுறது வரைக்கும் எல்லாமே ஒரு மருந்து எப்படியெல்லாம் தயாரிக்கக்கூடாதோ அப்படியெல்லாம் தயாரித்து இந்த நிறுவனம் கொடுத்ததா வருது. இந்த நிறுவனத்தில் இருந்த மருந்து தான் இதுக்கு காரணம்னு கண்டுபிடிக்க முடியாமல் அந்த மாநிலங்கள் தவறும்போது நம்ம மாநிலம் தான் முதல்ல ஆமாம் எங்கள் மாநில மருந்தில் இந்த கெமிக்கல் இருந்ததுன்னு கண்டுபிடிச்சி சொன்னதில் நம்ம மாநில ஆட்சியாளர்களுக்கு ஒரு பெருமிதம். ஆனால் இத்தனை குழந்தைங்களையும் நம்மளால தான் இழந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கணும். இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஒரு மருந்து தயாரிக்கிற இடத்துல வந்து ஒவ்வொரு பேட்ச்லையும் குறிப்பிட்ட நம்பர்கள் இந்த மருந்து ஆளுநர்கள், அந்த ஏரியா மருந்து ஆளுநர்கள், இந்த மாதிரி ஃபேக்ட்ரி இன்சார்ஜ் ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ், அதுக்கு ஒரு சுப்பீரியர் அத்தாரிட்டி, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு அத்தாரிட்டி இருப்பாங்க, அதுக்கு மேலே ஸ்டேட் லெவலில் அதை அப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு அத்தாரிட்டி இருப்பாங்க, இதுக்கு மேலே டைரக்டர்னு ஒவ்வொரு ஸ்டேட்லையும் இருந்து போக ஆல் ஓவர் இந்தியா இதில் டைரக்டர் ஜென்ரல்னு வேறு இருக்கிறாங்க ட்ரக் கண்ட்ரோலில். ஸோ இதில் மருந்துன்னு தயாரிக்கிறதுலேருந்து, மருந்துக்கு பேர் வைக்கிறதுலேருந்து, அந்த மருந்தை ஒரு கம்பெனி தன்னுடைய இடத்துல தயாரிக்கிறதுக்கு கொடுக்குற லைசன்ஸ்லேருந்து எல்லாமே வந்து பயங்கர நீங்களும் நானும் இதை செய்ய முடியாதுங்கிற ஒரு இடத்துல இந்த மாதிரி சென்னைக்கு மிக அருகில் இது நடந்ததுங்கிறது எனக்கு ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. அதுவும் ஸ்ரீசன் ஃபார்மாங்கிறது நாங்கள்லாம் எழுதிட்டு இருந்த மருந்துகள் தான். ஆனால் சில நேரங்களில் நம்ம பிராண்டட் மருந்துகள்னு நீங்கள் கேள்வி கேட்குறீங்கள, ஏன் எங்களுக்கு விலை கூடன மருந்து எழுதி தரீங்க, நாங்கள் ஆல் ஓவர் நேஷ்னல் லெவலில் உள்ள ப்ராடக்ட்ஸை எழுதுறதுனால தான் நாங்கள் தப்பிச்சிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி குடிசை தொழில் மாதிரி பண்ணுற இடங்கள்லேருந்து நம்ம எழுதுறதுக்கு யோசிக்கிறது தான் முக்கியமான காரணம். நம்ம குழந்தைங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் நடக்காமல் இருக்கிறது. மலிவு விலை மருந்துகளை நாங்கள் மருத்துவர்கள் எழுத ஒரு நடுக்கத்தோடு இருக்கிறதுக்கு காரணம் இந்த சம்பவமே. நீங்கள் சொன்னது போல் அந்த கிளைசரால் அப்படின்ற ஒரு கெமிக்கலை வந்து அந்த ப்ரிஸ்கிரைப் பண்ண லெவலை விட அதிகமாக கலந்துருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் ரொம்ப அதிகமாக கலந்துருக்காங்கன்னு சொல்லுவாங்க. 49%. ஆமாம், அது பாதிக்கு பாதி அந்த கெமிக்கல்ஸ் தான் கலந்துருக்காங்க. என்ன நோக்கத்துக்காக அதை கலந்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு பார்த்தா தெரியுதுல்ல, அவங்களுக்கு 364 வயலேஷனோட ஒரு கம்பெனி நடத்தி இருந்தால் அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அதை பற்றி அக்கறை இல்லைன்னு அர்த்தம். ஒரு இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல் ஏன் இந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்தது, வரவே கூடாதுல்ல அது. அப்போ அதை வாங்கும்போதே நீங்கள் குற்றம் பண்ணணும்னு தானே நோக்கம் தெளிவாகுது.